அவ பிள்ளைய மாதிரி தானங்க மத்தவங்க பிள்ளையும். அதை எப்படி அவளுக்கு கொல்லணும்னு மனசு வருது? அப்ப அதெல்லாம் அவெல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளைங்கிற அந்த லிஸ்ட்லயே அவளை வைக்க. ஒரு பிள்ளை உன் பிள்ளைய விட புத்திசாலியா இருந்தா கொன்றுவியா நீ? எங்க இப்படிப்பட்டவாதாங்க நாளைக்கு கள்ள தொடர்புலாம் போய் சொந்த பிள்ளையே கொல்லுவா? அதாவது ஒரு தாய்மை உணர்வுனா என்ன? அதையே மறந்து இந்த மாதிரி குற்றச்சம்பவம் பண்றாங்க. வழக்குல தவறு செய்தது காவல்துறையினர். நீங்க நீதிமன்றத்தை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? பொதுமக்கள் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? பேதி மாத்திரையும் வாங்கியிருக்கா, அந்த ராட் கில்லர் பேஸ்டும் வாங்கியிருக்கா. அந்த பேதி மாத்திரையை கொடுத்தா அந்த பையன் பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட் கில்லர் பேஸ்ட கொடுத்துருக்கா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடூரக்காரியா இருப்பா? அவளுக்கு எல்லாம் இந்த தண்டனை தகுந்த தண்டனை நாங்க சொல்றோம். வணக்கம் சார். மேடம், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் 2022 நடந்திருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, தன் மகளோட கூட படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நல்ல ஒரு ஸ்கூலில் நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், நம்ம மகளுக்கு போட்டியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாய் கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து அந்த பையனுக்கு கொடுத்து அந்த பையன் இறந்து போனான் 2022. அதுக்கு இன்னைக்கு அந்த கொடூர தாய்க்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு காரைக்கால் நீதிமன்றத்துல. அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி 2022 செப்டம்பர் மாசம் ஒரு படுகொலை சம்பவம் நடந்தது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காரைக்கால் மாவட்டத்துல அதாவது ஒரு பையன் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். அவன் கிளாஸ்ல நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். அந்த பையன் தன்னோட மகளுக்கு போட்டியா இருக்கான். தன்னோட மகளுக்கு படிப்பு விஷயத்திலயும் சரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் தன்னோட மகளுக்கு போட்டியா இருக்காங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு தாய் அந்த மாணவனுக்கு ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. இல்ல, ஜூஸ்னா என்ன மாதிரியான விஷம் மேடம்? அது என்ன மாதிரி அப்படின்னா, அந்த மாதிரி எலி மருந்துன்னு சொல்றாங்களா, ராட் கில்லர் பேஸ்ட், அத ஜூஸ்ல கலந்து வாட்ச்மேன்ட்ட கொடுத்து, அதாவது அந்த பையன் வீட்டுல இருந்து கொடுத்த மாதிரி. ஆக்சுவலா வேற வீட்டுல இருந்து ஒரு ஜூஸ் வருதுன்னா அந்த பையனை யோசிச்சிருப்பான், எதுக்கு அவங்க நமக்கு ஜூஸ் தராங்க, நம்ம ஏன் குடிக்கணுங்கிற ஒரு இது இருந்திருக்கும். சோ அந்த பையன் வீட்டுல அந்த பையனோட அம்மா கொடுத்து விட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்கதான், அந்த பையன் வீட்டுல அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் மூலமா கொடுத்துருக்கு. சோ அப்ப அந்த வாட்ச்மேன் வாங்கிட்டு, அவருக்கு என்ன தெரியும், ஒருவேளை அந்த பையன் வீட்டுல கொடுத்துட்டு இருப்பாங்க, லஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்கல்ல பேரண்ட்ஸ், சோ அந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுல எதுவும் கொடுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டா கொண்டு போய் கொடுக்குறாரு. அத அந்த பையன் ஒருவேளை கொடுத்துட்டு இருப்பாங்க போல, வீட்டுல பிள்ளைகள் நினைக்கிறது தானே, திடீர்னு அம்மா அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க போல, சில நாள் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுப்போம்ல பசங்களுக்கு, அந்த மாதிரி அந்த பையன் நினைச்சிருக்கான். நினைச்சு அவன் குடிச்சு அந்த உடனே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சோ எதனால வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி வயிறு வலி உடம்பு சரியில்லாம போன உடனே இவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுல நீ என்னெல்லாம் சாப்பிட்ட, என்னெல்லாம் ஒருவேளை ஃபுட் பாய்சனா இருக்கும் போல அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஒரு சாதாரணமா ஒரு பிள்ளை வாமிட் எடுத்தாலே ஸ்கூல்ல அந்த மாதிரி செக்அப் தான் இது பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபுட் பாய்சனான்னு பார்க்கும்போது, ஆமா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கலந்துருக்காங்க இவங்க சாப்பாட்டுல. என்னப்பா நீ ரீசெண்டா குடிச்ச வச்ச அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து விட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல கேட்கும் போது, இந்த மாதிரி நாங்க ஜூஸே கொடுக்கலையடா உனக்கு, யார் கொடுத்தாங்க போது, இந்த மாதிரி வாட்ச்மேன் கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேனை பிடிச்சி விசாரிக்கும் போது யாரு கொடுத்தான்னு அந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருந்து எடுத்துட்டாங்க, எந்த பேரண்ட் கொடுத்தாங்கன்னு. சோ அதுல இருந்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த லேடி கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு, நான் தான் ஜூஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி அவனை என் பிள்ளைய விட அவன் நல்லா படிக்கான், அதனால நான் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன், அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதன் அடிப்படையில அந்த பையனை ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதுக்கேத்தாப்புல தானே கொடுப்பாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணும் போது டக்குன்னு அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டே அதுல ட்ரை பண்ண முடியாது. அவங்க என்ன குடிச்சாங்க, பாய்சனா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷம் உடம்புல பரவிச்சுன்னா அது எந்த வகையான விஷம்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டக்குன்னு கொடுக்க முடியும். சோ அதுக்கேத்தாப்புல இந்த மருத்துவர்கள் எல்லாம் கேட்கும் போது, இந்த மாதிரி நான் சாதாரண பேதி மாத்திரை தான் கலந்து கொடுத்தேன் கடைசி வரை சொல்லிட்டு, இவங்களும் அதுக்கேத்தாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கும்போது அங்க ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இவங்களை ரிமாண்ட்ல எடுத்தாச்சு.
இவங்கதான் அந்த குற்றச்செயல ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சு எடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு விசாரணையில தான் சொல்லுது, நான் வந்து பேதி மாத்திரை கொடுக்கல. அதுவும் எப்படி இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா, இவங்க வந்து அந்த ரேட் கில்லர் மெடிசன் வாங்கினாங்கல்ல, அந்த பேஸ்ட், அந்த கடையில உள்ளவர் அவரா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு விட்னஸ். அதுல அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி இந்த லேடி எங்க கடையில வந்துதான் இந்த மாதிரி எலி மருந்து கேட்டுச்சு, சோ நானும் வீட்டுக்கோ அப்படின்னு நினைச்சுதான் நான் கொடுத்தேன். அந்த மாதிரி அவரா வாண்டடா வந்து கொடுத்துட்டாரு. சோ அதுல அந்த லேடி மாட்டிக்கிட்டு, இல்லன்னா கடைசி வர பேதி மாத்திரைன்னு சொல்லியே சமாளிச்சு அப்படி விட்டுருக்கோம். சோ அதுல வந்து அந்த கிடுக்குப்படி விசாரணைங்கும் போது, ஆமா நான் தான் பண்ணினேன், முதல்ல நான் பேதி மாத்திரையும் வாங்கி வச்சிருந்தேன், ஆனா பேதி மாத்திரை கொடுத்தா அந்த பையன் பொழைச்சிருவான்னு எனக்கு தெரியும், அதனால அவன் சாவணுங்கிற ஒரு குறிக்கோள்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்ட வாங்கி நான் கொடுத்தேன். அதுவும் 10 நாள் கழிச்சுதான் இந்த தகவல் அந்த லேடி வாயில இருந்து வருது. இல்ல மேடம், ஒரு தாயா இருந்துட்டு இந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும்? அதாவது இந்த கொலை பண்ணதே ஒரு மெட்டர்னல் இன்ஸ்டிங்ஸ்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், என்ன மானங்கிட்ட மெட்டர்னல் இன்ஸ்டிங்ஸ், அது என்ன ஒரு தாய்மை உணர்வு? அதுக்கு உன் பிள்ளை வாழணும்னு ஊர்ல எல்லா பிள்ளையும் கொண்டு போட்டுருவியா நீ? இல்ல புரியல எனக்கு. அதாவது இப்படிப்பட்டவா நாளைக்கு என்னன்னாலும் பிள்ளைய கூட பண்ணுவாள. அதாவது ஒரு தாய்மை உணர்வுனா என்ன சார்? எல்லா பிள்ளைகளையும் தான் பிள்ளை மாதிரி பாக்குறது, தான் பிள்ளை உருவத்துல உள்ள எல்லா பிள்ளையும் நமக்கு கண்ணுக்கு நம்ம பிள்ளை மாதிரிதான் தெரியும். அதான் ஒரு தாய்மை உணர்வு. சோ அதை விட்டுட்டு நீ உன் பிள்ளைக்கு போட்டியா இருக்கேன்னு அந்த பையனை கொண்டா என்ன அர்த்தம்? சோ அதனால இது ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா மாட்டிக்கிட்டு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் அந்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அந்த மாதிரி ஸ்கூல்ல அந்த வாட்ச்மேனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா இது பண்ணி இந்த கேஸ் வந்து 3 வருஷமா நடந்திருக்கு. இப்பதான் ட்ரையலுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்மளோட அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் தான் இதை முன்னின்று நடத்தி நல்ல ஒரு வெற்றியா தண்டனை கிடைக்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. இப்ப வந்து லைஃப் டைம் போட்டாச்சு, 14 வருஷம் அந்த லேடி உள்ள கிடக்கணும், அது போக 20,000 ரூபாய் அபராதம். மேடம், இப்போ இதேதான் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்த அளவுல பிரியாணி அபிராமி அந்த கேஸ்லயும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து திறம்பட வாதாடி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது புதுச்சேரி மாநில வழக்கு. சோ இதுலயும் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அவரும் வாதாடி நல்லபடியில தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த தஷ்வந்த் வந்து இந்த ஹரிணி கொலை வழக்குல வந்து விடுதலை ஆகிட்டான் அந்த பையன். சோ அதுல என்ன மாதிரியான யாரு மிஸ் பண்ணா, எதனால இந்த தப்பு நடந்தது? அதாவது தஷ்வந்த் விஷயத்துல வந்து அந்த 6 வயசு சிறுமி அந்த ஹரிணிய வந்து கற்பழிச்சு எரிச்சு கொன்ன அந்த விஷயம், ஆக்சுவலா இது வந்து நம்மளோட உயர் நீதிமன்றத்துல வந்து இதுக்கு வந்து தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இதுல வந்து என்ன மெயின் இதுன்னா லேக் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார்ஜ் ஷீட் வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணல. சார்ஜ் ஷீட்ல வந்து இந்த எவிடன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பரா அவங்க ஃபைல் பண்ணிருக்கணும், என்னென்ன விஷயங்கள் என்ன ஏதுன்ட்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பெயில் கிடைச்சதே தஷ்வந்துக்கு எதனால, சார்ஜ் ஷீட் வந்து லேட்டா அவங்க பண்ணனாலதான். சோ அது ஃபர்ஸ்ட் இதே பெயிலுக்கு வந்து அது ஒரு இதுதான். அந்த பெயில்ல வெளியே வந்தவன் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு திருப்பி உள்ள போனான். சோ இதுல வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ் தான் மெயினா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட தமிழக காவல்துறை தான் முழுக்க அதுக்கு பொறுப்புங்கிறாங்க. ஏன்னா ப்ராப்பரா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்தது, அதை வந்து இவங்க வந்து எவிடன்ஸ்ல ஃபைல் பண்ணல. அதுதான் இதுல பெரிய ஒரு குற்றமா பார்க்கப்படுது, ஒரு லேக் ஆஃப் எவிடன்ஸ். ஏன்னா அவன் வந்து அந்த பையில வந்து ஒரு இதை கொண்டு போறான், அந்த டைமிங்க்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கவர் ஆயிருக்கு. அந்த இதை எடுத்து இவங்க அட்டாச் பண்ணணுமா இல்லையா எவிடன்ஸ்ல, பண்ணாம விட்டுருக்காங்க. சோ அவங்க கிட்ட ஜட்ஜ பொறுத்தவரை தஷ்வந்த வந்து முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எந்த ஒரு ஹிஸ்டரியும் அவருக்கு தெரியாது. எப்பவுமே அவங்க அந்த சேர்ல உட்காரும் போது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரையுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கேஸ் ஹிஸ்டரியில என்ன இருக்கு அதை படிச்சுதான் அவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும். அந்த கேஸ் ஹிஸ்டரியில லேக் ஆஃப் எவிடன்ஸ், ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்ல, அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களா யோசிச்சு யூகிச்சா பண்ண முடியும். சோ இதுல வந்து நிறையவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து குறை சொல்றாங்க. அது வந்து பெரிய தவறான விஷயம்னு நான் ஒரு பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. ப்ராப்பரா எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாதது தமிழக காவல்துறையை தான் சொல்றாங்க. அவங்க பண்ணிருந்தா, இப்போ ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் சார்பா தானே இதை வந்து வாதாடி இருப்பாங்க. சோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் எடுத்து பண்ணிருப்பாங்க. சோ அவங்க வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ்ல அவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க குடுக்குற எவிடன்ஸ் வச்சு தானே அவங்க ஆர்கியூ பண்ண முடியும். சும்மா வந்து அந்த நேரத்துல வந்து கேஸ வந்து க்ளோஸ் பண்றதுக்காக அவசரமா எவிடன்ஸை கிரியேட் பண்ணி
இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த எவிடன்ஸ் இவங்க கிரியேட் பண்ணது ட்ரையல்ல நிக்காதுங்கிறது நம்மளை போல உள்ள வழக்கறிஞர்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? சோ ட்ரையல்ல வந்து அது எவ்வளவு என்ன அளவுக்கு சென்சிட்டிவா போகுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த கிரைமோட வெப்பன் சர்வசாதாரணமா சொல்ல போனா ஒரு கத்தியா இருக்கட்டும், ஒரு அரிவாளா இருக்கட்டும், ஒரு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், அது வந்து அந்த கிரைமுக்கு வந்து எவ்வளவு முக்கியங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அத வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அது அந்த ஒரு 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 கிரைமுக்கு அது நடந்தது அப்படிங்கறத டெக்னாலஜிக்கலி ப்ரூவ் பண்றதே அந்த வெப்பன் தான். சோ அது நமக்கு தெரியும். ஆனா அது மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. பட் இதுல வந்து உண்மையிலே தமிழக காவல்துறை கொஞ்சம் அலட்சியமா கையாண்டுட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். ஏன்னா தமிழக காவல்துறையை பொறுத்தளவுல எல்லா இடத்துலயுமே பெரிய அளவுல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், பிரியாணி அபிராமி அந்த கேஸ்லயுமே வந்து தமிழக காவல்துறை தான் எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா பண்ணி இன்னைக்கு வந்துருச்சு, தீர்ப்பு வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இன்னும் இதுவுமே சொல்ல போனா இன்னும் இந்த அம்மாவுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்களோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான், ஏன்னா இது வந்து அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸ். தமிழகமே பேசிச்சு இந்த கேஸ்ல, இந்த கேஸ பத்தி. சோ அதுதான் இன்னுமே ஒரு இதாவே இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சொல்லும் போது நீதி, அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, நீதி இருக்கா நியாயம் இருக்கான்னு நம்மளை பார்த்து கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ப்ராப்பரா எவிடன்ஸ் தான் பேசணும். அதாவது நம்ம வந்து வக்கீல் போய் நேர்ல நின்று பேச முடியாது. அதுதான் நடந்தது, இதுதான் நடந்ததுன்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. அந்த எவிடன்ஸை வச்சுதான் வக்கீல் வந்து ஆர்கியூ பண்ண முடியும். சோ இதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ வழக்கறிஞர்களையோ குறை சொல்றத தவிர்க்கணும்னு நான் சொல்ல வரேன். மேடம், இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த அம்மா வந்து இப்ப காரைக்கால் அந்த பகுதியில உள்ள அந்த அம்மா வந்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஆனா இவங்க இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவா எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதாவது இப்போ உள்ள நடைமுறைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு பயங்கரமா வந்துட்டு. சோ மனிதன் எப்படி தன்னோட இயல்பு நிலைக்கு மாறா ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறானோ, அதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறான், அந்த வளர்ச்சிகளுக்கு எல்லாம் ஒத்துழைக்கிறான், அப்படித்தானே? சோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைய விட மத்த பிள்ளைங்க பிரைட்டா இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடணும்னு சொல்றேன். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது, 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு கையில. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், கொஞ்சம் டல்லா இருக்கும், ஆவரேஜா இருக்கும். அது உங்களோட ஜீன் படிதான் இருக்கும். சும்மா உங்க பிள்ளைதான் நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கணும், மத்த எந்த பிள்ளையும் படிக்க கூடாது அப்படி இப்படின்னா இது வந்து ஒரு கேவலமான ஒரு புத்தியை தான் சொல்ல முடியும். ஒரு குறுகின மனப்பான்மை, ஒரு என்ன சொல்ற, ஒரு ஈகோயிஸ்டிக், ஒரு சைக்கோ பிஹேவியர் தான் சொல்லலாம் இதெல்லாம். நான் என்ன சொல்ல வரேன், சரி இன்னைக்கு படிப்புல அந்த பையன் முன்னேறுதான், நாளைக்கு உங்க பிள்ளை காலேஜ் போவோம், அதுல மத்த பிள்ளைங்க இது பண்ணுவோம். அடுத்து 10th சாரி இப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கினா 10ஆம் கிளாஸ் போவோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எடுப்பா, அதுக்கு நான் அவனை கொலை பண்ணுவீங்களா நீங்க? நாளைக்கு இன்டர்வியூல போவோம், ஜாப் இன்டர்வியூல என்ன ஒரு பிள்ளை செலக்ட் ஆகும், அதுக்கு நான் அந்த பிள்ளைய கொலை பண்ணுவீங்களா என்ன? அப்போ அந்த மதரோட ஒரு குறுகின ஒரு புத்தியை தான் இது கேவலமான புத்தின்னு காமிக்குது. இந்த மாதிரிப்பட்ட பொம்பளை நாளைக்கு பெத்த பிள்ளைய கூட கொலை பண்ணும், கள்ள தொடர்பு அது இதுன்னு நம்ம பாக்கலையா? அதனால அதாவது பெத்த பிள்ளைக்கு விசுவாசமா இருந்தேன் அதனால நான் கொன்னேன், இதெல்லாம் நாட் அக்செப்டபிள் என்ன பொறுத்தவரை. உன் பிள்ளைய மாதிரிதானே நீ மத்த பிள்ளையும் பார்க்கணும். தாய்மை உணர்வுனா என்ன? அப்ப எப்படி நீ பிள்ளைய பெத்த? உண்மையிலே அந்த பிள்ளை நீ பெத்தியா என்ன? ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கிறாளே, அதோட வலி வேதனை எல்லாம் தெரியும் அந்த தாய்க்கு. அந்த தாய் எப்படி கதறி இருப்பாங்க, அந்த பையனை பறி கொடுத்த தாய். உன் பிள்ளை ஒரு விஷயத்துல தோக்குறதே உன்னால தாங்க முடியலையே, அந்த பையனை பறி கொடுத்த குடும்பம், உயிரே இல்ல அந்த பையனுக்கு, இன்னைக்கு அந்த பையனே இல்ல அவங்களுக்கு, அவங்க எப்படி துடிச்சு போவாங்க. அந்த தகப்பன் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, நம்மளோட நீதிமன்றத்தை நான் நல்லா வணங்குறேன், அந்த வழக்கறிஞர் ஐயாக்கு ரொம்ப நன்றி, என் பையனோட மரணத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் கையெடுத்து அழுது கும்பிடுதாரு. அந்த என்ன சொன்னாலும் அந்த உயிர் போனது தானே. அப்போ அதான் நான் சொல்றேன், அப்படி எப்படி உங்களுக்கு மனசு வருது? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இப்ப உள்ள கிரைம் பண்றவங்க எல்லாம் நான் சொல்றேன், நீங்க பண்ற தப்ப கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இப்ப உள்ள டெக்னாலஜில எல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிட்டு, அந்த ஃபாரன்சிக்ல எல்லாம் லைட்டா உங்க முடி, உங்க கைரேகை, உங்க வேர்வை துளி, உங்க என்ன சொல்றது, உங்களோட சின்ன ஒரு துணியோ ஒரு பட்டனோ, அந்த ஒரு கொலை வழக்குல இப்ப பட்டனை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நான் அடுத்த வீடியோல நான் அதை என்னன்னு சொல்றேன். ரீசெண்டா ஒரு கொலை வழக்கு ஒரு பட்டனை வச்சு கண்டுபிடிச்சாங்க யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு.
சோ அதனால சொல்றேன், நீங்க நினைக்கலாம் யாரும் நம்மள பாக்கல, சும்மா ஜூஸ் பாட்டில் தானே கொடுக்கும், 2 நாள் வயித்தாலன்னு சொல்லி இது பண்ணி அந்த பையன் செத்து போயிருவான் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அதை எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி முறையில விசாரணைகள் நடைபெறும். சும்மாலாம் ஒரு கொலைய குற்றத்தை வந்து காவல்துறை ஏத்துக்கிறாது. அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா? சோ அதனால தயவு செய்து தேவையில்லாம இந்த மாதிரி கிரைம வந்து சொசைட்டில பண்ணாதீங்க. அது உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, மத்த குடும்பத்தையும் தேவையில்லாம அப்படி பழி வாங்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.